எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிபிகேஷன் போட்டிருக்காங்க. சோ அப்ளை பண்றதுக்கான லிங்க் எல்லாமே ஓபன் ஆயிருச்சு. சோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த நோட்டிபிகேஷன் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அப்ளை பண்ற லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்க டைரக்டா வந்துக்கலாம். சோ இந்த நோட்டிபிகேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா டேட்ஸ் ஆஃப் சப்மிஷன், சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த டேபிள்ல இருக்கும். டேட்ஸ் ஃபார் சப்மிஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்றதுக்கு 9th அன்னைக்கு ஓபன் பண்ணிட்டாங்க. சோ என்னைக்கு க்ளோஸ் ஆகுதுன்னா ஜூலை 4 க்ளோஸ் ஆகுது. சோ லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் ரிசிப்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஜூலை 4 அண்ட் லாஸ்ட் டேட் ஃபார் மேக்கிங் ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் ஜூலை 5. சோ ஏதாவது கரெக்ஷன்ஸ் நீங்க பண்ணதுல ஏதாவது அப்ளிகேஷன்ல கரெக்ஷன்ஸ் இருக்குன்னா அந்த கரெக்ஷன் விண்டோ வந்து ஜூலை 9ல இருந்து ஜூலை 11 வரைக்கும் ஓபனிங்ல இருக்கும். அப்புறம் இந்த கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன்ல 2 டயர் ஆஃப் எக்ஸாமினேஷன் நடக்கும். டயர் 1 டயர் 2 நடக்கும். ரெண்டுமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான். அப்ப டயர் 1 எக்ஸாமினேஷன் வந்து 13 ஆகஸ்ட்ல இருந்து 30 ஆகஸ்ட்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் தென் டயர் 2 வந்து டிசம்பர்ல இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த எக்ஸாம் டேட்ஸ் மட்டும் அவங்க டென்டேட்டிவா போட்டிருக்காங்க. சோ இதுதான் வந்து டேட்ஸ், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் நம்ம பாத்துக்க வேண்டியது. அது போக இதுல எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளால போட முடியும். டிகிரி பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு நிமிஷம். சோ அப்ப இங்க பாருங்க, இதோட எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் அசான் 1/8/2025 வரைக்கும். இந்த எஜுகேஷன் குவாலிபிகேஷனுக்கு முன்னாடி நம்ம அதோட போஸ்டிங்ஸ் என்னங்கிறத பாத்துருவோம். போஸ்ட் பார்த்தோம்னா தான் அதுக்கு ரிலவெண்டா எஜுகேஷன். ஆக்சுவலா இதோட போஸ்டிங் டீடைல்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க இங்க. சோ இதுல நிறைய போஸ்டர்ஸ், என்னென்ன வேகன்சிஸ்லாம் இருக்கோ அந்த வேகன்சிக்கு ஏற்ற மாதிரி நிறைய போஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருப்பாங்க. எல்லா போஸ்ட்டுக்குமே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 30 இயர்ஸ் தான். சோ அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்க அதை பாத்துக்கோங்க. ஓகே, சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் போஸ்ட், அண்ட் தென் அசிஸ்டன்ட் சீனியர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், பே ஸ்கேலுமே கொடுத்துருப்பாங்க. அந்த லெவலுக்கு என்ன பே ஸ்கேல் அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், இந்த மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட் கிரேடு, இதுக்கெல்லாம் என்ன எலிஜிபிலிட்டிங்கிறது தான் எஜுகேஷன் குவாலிபிகேஷன். அந்த இது எலிஜிபிலிட்டி என்னங்கிறத பாத்திரலாம். ஸோ இப்போ எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா இந்த இருக்கு பாருங்க. ஸோ அசான் ஆகஸ்ட் 1ல இருந்து ஆகஸ்ட் 1 வரைக்கும் உள்ள கூடிய அதுபடி எஜுகேஷன் குவாலிபிகேஷன் வந்து ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து ஒரு பேச்சுலர் டிகிரி எந்த ஒரு சப்ஜெக்ட்லனாலும் இருக்கலாம். 60% ஆஃப் மார்க்ஸ் மேக்ஸ்ல இருக்கணும். எங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட்ல 60% ஆஃப் மார்க்ஸ் மேக்ஸ்ல இருக்கணும். அது போக ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி நம்ம ஒரு ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில முடிச்சிருக்கணும். இது ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர். அல்லது பேச்சுலர்ஸ் டிகிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல எந்த சப்ஜெக்ட்னாலும் படிச்சிருக்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்டா உங்க டிகிரி லெவல்ல படிச்சிருந்தீங்கன்னா யூ ஆர் ஆல்சோ எலிஜிபிள் ஃபார் திஸ் பர்டிகுலர் போஸ்ட், ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர். ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2க்கு வந்து நீங்க கண்டிப்பா பேச்சுலர்ஸ் டிகிரி எந்த சப்ஜெக்ட்னாலும் முடிச்சிருக்கலாம். ஆனா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டா உங்க டிகிரியில நீங்க படிச்சிருந்துருக்கணும். மத்த இது ரெண்டை தவிர மத்த எல்லா போஸ்டுக்குமே என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி நீங்க முடிச்சிருக்கணும், ரெகுலர்ல முடிச்சிருக்கணும். ஓகேவா? சோ இப்ப ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம். உங்களோட ஃபைனல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம். இதுதான் எஜுகேஷனல் குவாலிபிகேஷன். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஃபார் பாஸ்ட் அவுட். ஓகேவா? ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த லிங்க் வந்து நான் கீழே உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த லிங்க்கு எப்படி, இதுதான் ஹோம் பேஜ் லிங்க். ஆக்சுவலா இதுதான் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷனோட ஹோம் பேஜ் லிங்க். மேல தெரியுதா, ssc.gov.in. இதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த லிங்க்ல இருந்து நீங்க எப்படி உள்ள வருவீங்க அப்படின்னா, அப்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த அப்ளை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல 4 டைப்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் தெரியும். ஸோ இதுல இந்த கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் அப்ளை கிளிக் பண்ணீங்கன்னா லாகின் டீடைல் வரும். இதுல மேல லாகின் ஆர் ரெஜிஸ்டர் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த லாகின் ஆர் ரெஜிஸ்டரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஓகே, அது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா இந்த கீழே ரெஜிஸ்டர் நவ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்கள்ட்ட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு உங்களை ரீடைரக்ட் பண்ணும். ஸோ இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல நம்மளோட பர்சனல் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. இஃப் யூ ஹேவ் அன் ஆதார் கார்டு அதுக்கு எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு அதோட ஆதார் நம்பர் உங்களுக்கு டீடைல் கொடுத்துருங்க.
ஸோ இங்க வந்து நீங்க உங்களோட ஆதார் டீடைல்ஸ் ஆதார் கார்டு எஸ் கொடுத்துட்டு உங்களோட ஆதார் நம்பர் ரெண்டு இடத்துலயுமே கரெக்டா கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த ஐ ஹியர் பை ஸ்டேட் அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. சென்ட் ஓடிபியை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ஆதார் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்க மென்ஷன் பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுங்க. ஸோ வெரிஃபை ஓடிபி கொடுத்தானே சக்சஸ்னு வந்துடும். ஸோ இதுக்கு அடுத்து ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கேண்டிடேட் நேம் கேட்டிருப்பாங்க. இது உங்களுடைய மார்க் 10th மார்க் ஷீட் 10th மார்க் ஷீட்ல உங்க நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுங்க. ஸோ கீழேயும் அதே மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஹேவ் யூ எவர் சேஞ்ச் நேம், நீங்க ஏதாவது நேம் சேஞ்ச் பண்ணிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு இப்ப எதுவும் நியூ நேம் சேஞ்ச் என்னங்கிறதையும் பார்த்துட்டு அதை டீட்டெயிலை ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டினா நோ கொடுத்துருங்க. அப்புறம் உங்களுடைய ஜெண்டர், இதுல வந்து ரொம்ப பேசிக்கான டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. எல்லாத்துலயுமே எல்லா வேல்யூஸுமே நீங்க 2 டைம்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்க ரொம்ப கரெக்டா கொடுக்கணும். டேட் ஆஃப் பர்த் வந்து ரொம்ப கரெக்டா கொடுக்கணும். பிகாஸ் இதை வச்சுதான் உங்களுக்கு அந்த ஏஜ் கால்குலேஷன் நடக்கும். நமக்கு உங்க டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு அதே டேட் ஆஃப் பர்த்தை கீழே கொடுங்க. கொடுத்துட்டு உங்களுடைய ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் உங்க ஃபாதர் நேம் அகைன் வெரிஃபை பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மதர்ஸ் நேம், அப்புறம் உங்களுடைய மெட்ரிகுலேஷன் நீங்க எந்த எஜுகேஷன் போர்டுல படிச்சீங்க அப்படிங்கறத நீங்க கொடுக்கணும். தமிழ்நாடு போர்டில் தான் நம்ம படிச்சிருப்போம். ஸோ தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அது கொடுக்கணும். அதே மாதிரி திரும்ப அகைன் நீங்க எந்த ஸ்டேட்ல படிச்சீங்க அதுக்கு எது கொடுக்கணும். ஸோ உங்களுடைய 10th மார்க் ஷீட்ல இருக்கக்கூடிய ரோல் நம்பர் கொடுக்கணும். உங்களோட 10th ரெஜிஸ்டர் நம்பர் ரோல் நம்பர் உங்க மார்க் ஷீட்ல இருக்கும். அந்த மார்க் ஷீட்ல இருக்க கொடுத்துக்கோங்க. 10th எந்த இயர் ஆஃப் பாசிங் கொடுத்துருங்க. ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷன் கேட்டிருப்பாங்க. இதுல வந்து மெட்ரிகுலேஷனா, இஃப் நீங்க கிராஜுவேஷனா கிராஜுவேஷன் கொடுத்துட்டு கீழே வந்து கேண்டிடேட்ஸ் மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்களோட மொபைல் நம்பர் கரெக்டா கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் உங்களோட மெயில் ஐடி கேட்டிருப்பாங்க. மெயில் ஐடியுமே நீங்க கரெக்டா கொடுத்துக்கணும். இது ரெண்டுக்கு தான் உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரும். ஓகே, ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா கொடுத்துட்டு மொபைல் நம்பரை வெரிஃபை பண்றதுக்கு மொபைல் நம்பருக்கு சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணுங்க. உங்க மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்க இங்க மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி உங்களோட வேலிடேட் கொடுத்தீங்கன்னா வேலிடேட் ஆயிரும். கேண்டிடேட் மெயில் ஐடிக்கும் வெரிஃபை பண்ணணும். ஸோ இப்போ இன்னொரு ஓடிபி வந்து மெயிலுக்கு வரும். கொடுத்துட்டு அதையும் வேலிடேட் கொடுங்க. வேலிடேட் பண்ணதுக்கு அப்புறமா எல்லா டீடைல்ஸும் கரெக்டா ஃபில் பண்ணிருக்கோமான்னு பார்த்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே, சம் எரர் இஸ் occurred. ஓகே, ஸோ கரெக்டா டீடைல்ஸை ஃபில் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ சக்சஸ்ன்னு சொல்லிட்டு பர்சனல் டீடைல் சப்மிட் ஆயிரும். ஓகேன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல யுவர் ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒன்று ஜென்ரேட் ஆயிருக்கும். இந்த ரெஜிஸ்டர் நம்பரை நீங்க கேர்ஃபுல்லா உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் நீங்க. ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணி கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு அந்த ரெஜிஸ்டர் நம்பரை வந்து ஸோ அந்த ரெஜிஸ்டர் நம்பர் வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டைரக்டா இந்த லாகின் பேஜுக்கு வந்துடலாம். அப்ளை போட்டீங்கன்னா இந்த லாகின் அப்ளை கொடுத்தீங்கன்னா இந்த லாகின் பேஜ் வரும். இந்த லாகின் பேஜ்ல உங்களுக்கு எஸ்எம்எஸ்ல வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் தென் பாஸ்வேர்டு வந்து அவங்களே சென்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இங்க வந்து நீங்க அந்த டீடைல்ஸை யூஸ் பண்ணி நீங்க லாகின் பண்ணணும்.
உங்களுக்குன்னு ஜெனரேட் ஆகக்கூடிய ரிஜிஸ்டர் நம்பரை கொடுத்து பண்ணிட்டு பாஸ்வேர்டு உங்களுக்கு அந்த எஸ்எம்எஸ்ல வந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த கேப்சா டீடைல்ஸ் மேல என்ன கேப்சா தெரியுதோ அந்த கேப்சா டீடைலை கரெக்டா நீங்க டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு லாகின் கொடுங்க. உங்களுக்கு உங்களுடைய போர்ட்டல் வந்து ஓபன் ஆயிரும். ஸோ இந்த போர்ட்டல்ல இப்போ அகைன் நீங்க பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணணும் புதுசா அப்படின்னா செட் பண்ணிடுங்க. ஸோ ஓல்டு பாஸ்வேர்டுங்கிறது இப்போ அவங்க அனுப்பியிருப்பாங்க அந்த பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. நியூ பாஸ்வேர்ட்ல உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அந்த பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்வேர்ட் ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாஸ்வேர்ட் ரூல்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்ல அதே பாஸ்வேர்டை திரும்ப டைப் பண்ணிக்கோங்க. செக்யூரிட்டி கொஸ்டின் நீங்க ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி உங்க பாஸ்வேர்டு ரெலவெண்டா நீங்க ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நீங்க ஒரு செக்யூரிட்டி கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் செக்யூரிட்டி கொஸ்டின் 2 இதை நீங்க கரெக்டா மென்ஷன் பண்ணிருங்க. பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட். ஸோ பாஸ்வேர்ட் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி வந்திருக்கும். பாஸ்வேர்டு வந்துருச்சு. இப்போ அடிஷனல் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த அடிஷனல் டீடைல்ஸ்ல இப்போ லாகின் பண்ணணும் நம்ம. ஸோ அகைன் நம்மளுடைய ரிஜிஸ்டர் நம்பரை கொடுத்து போட்டுட்டு பாஸ்வேர்டு நீங்க இப்ப புதுசா கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை நீங்க கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த கேப்சா டீடைல்ஸ் என்ன தெரியுதோ அந்த கேப்சா டீடைல்ஸை கரெக்டா நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களோட அடிஷனல் டீடைல்ஸ் கேட்கும். அடிஷனல் டீடைல்ஸ்ல நீங்க கேட்கக்கூடிய இந்த எல்லா டீடைல்ஸையுமே நம்ம கரெக்டா ஃபில் பண்ணணும். என்ன கேட்டகரிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. நேஷனாலிட்டி என்னங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் ஓகே. ஸோ நீங்க நேஷனல் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் உங்களுக்கு எங்க தெரியிற மாதிரியான விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் போட்டுருங்க. பர்சன் வித் டிசபிலிட்டியான்னு கேட்பாங்க. எஸ்னா எஸ் கொடுத்துட்டு அதுக்கு என்ன டைப் ஆஃப் டிசபிலிட்டி அதெல்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க. இஃப் நோ மீன்ஸ் நோ கொடுத்துருங்க. பெர்மனன்ட் அட்ரஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸை கரெக்டாக நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். அதை கொடுத்துட்டு ஸ்டேட் என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதில் என்ன டிஸ்ட்ரிக்ட்ங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. பின்கோடு கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் ப்ரெசென்ட் அட்ரஸ் சேம் அஸ் இந்த பெர்மனன்ட் அட்ரஸ் தான் உங்க ப்ரெசென்ட் அட்ரஸ்னா எஸ் கொடுத்துருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நோனா நோ கொடுத்துட்டு புதுசாக நீங்கள் இப்போ கரண்டாக என்ன அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா டிக்ளரேஷன் ஃபார்ம் கேட்கும். அது கொடுத்துட்டு ஐ அக்ரீன் கொடுத்துட்டு டிக்ளேர் கொடுத்துருங்க. ஸோ டிக்ளரேஷன் இது எல்லாமே சப்மிட் பண்ண இதெல்லாம் நார்மல் சர்டிஃபிகேட்ஸ் ஓகேவா. ஐ மீன் நார்மல் டீடைல்ஸ் சாரி. ஸோ நார்மல் டீடைல்ஸ்ல இப்போ பர்சனல் டீடைல்ஸ் போட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன்ல நமக்கு உள்ள வந்துருச்சு. இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் உங்க பாஸ்வேர்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்ப நம்ம எதனாலும் பண்றதுக்கு அதுக்குள்ள லாகின் பண்ணி வர்றதுக்கு அந்த கிரெடென்ஷியல் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஸோ இதுல கீழே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் எக்ஸாம் இப்போ என்ன கரண்டா என்ன எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்கு போட்டிருப்பாங்க. அதுக்குரிய அப்ளை லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்ப இதுல நீங்க எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அந்த எக்ஸாமுக்கு அப்ளைன்னு கிளிக் பண்ணிட்டு ஸோ கம்பைன் லெவல் எக்ஸாமினேஷன்ல இங்க எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கேர்ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு ஃபில் ஃபார்மை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல தான் நம்ம ஃபைனலா நம்மளுடைய பர்சனல் டீடைல் எஜுகேஷன் இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கு பாத்தீங்களா நம்மளுடைய பர்சனல் டீடைல்ஸ் என்ன எஜுகேஷன் டீடைல்ஸ் என்ன அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே கேட்டிருப்பாங்க. டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லிப்பாங்க. போட்டோ சிக்னேச்சர் இது எல்லாமே வரும். ஃபைனலா ப்ரிவியூ கொடுத்து ஃபார்ம் ப்ரிவியூனா ஃபார்ம் ஒரு நீங்க ஃபில் பண்ணதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு ஃபைனலா சப்மிட் பண்ணுங்க. சப்மிட் பண்றப்ப பேமெண்ட் கேட்கும். இதுதான் எஸ்எஸ்சி கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர். ஓகேவா. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எங்கேயாவது எரர்ஸ் வந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். இனி அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இந்த கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷனுக்கு சிலபஸ் என்ன அந்த சிலபஸ் அப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன இந்த சிலபஸ்க்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் இது எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா.
ஸோ இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ.